அன்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் உடைய நேம் வந்து கோயா. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல குவார்டைல் 2ல வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சது. அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 15 டேஸ்லயும், பப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் 1 மந்த்லயும் வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு Q2 ஜேர்னல் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்கா பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு க்ளோன்டு ஆர் மேபி ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ், யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்லயும் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ண போறோம். இந்த ஜேர்னல்ல வந்து நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கோயா ஜேர்னல் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ஜேர்னல் உடைய ரிவ்யூ வந்து ஒன்ஸ் அகைன் இந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல இருந்து தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த டெலிகிராம் சேனலோடைய நேம் வந்து பப்ளிகேஷன் ஸ்கோபஸ் /வெப் ஆஃப் சயின்ஸ் /UGC/IEEE. ஸோ நேம் ஆஃப் த ஜேர்னல் வந்து கோயா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Q2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ISSN நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. goyajournal.org இதுதான் வந்து வெப்சைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோபஸோடைய லிங்க்கும் இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அக்செப்டன்ஸ் வந்து 15 நாள், பப்ளிகேஷன் வந்து 1 மாதம், அதாவது வந்து பேமெண்ட் பண்ண பிறகு 1 மாதத்துல வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோபஸ் லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டேன்னா அதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கூகுளில் வந்து கோயா ஜேர்னல் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சில சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. goyajournal.com அப்படின்னு வந்து இருக்கு. ஆக்சுவலாக அவங்க பாயிண்ட் பண்ணது வந்து goyajournal.org. ஸோ கீழே வந்து சில ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜேர்னலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த சேனல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எந்த வெப்சைட் வந்து காமிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து காமிக்கேன். flg.es/revista-goya/normus-d-edition. இது ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்பானிஷ் வெப்சைட். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த ஜேர்னல் வந்து எடிட்டட் பை லசாரோ கால்டியானோ ஃபவுண்டேஷன் FSP அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்றாங்க. குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் மட்டுமே பப்ளிஷ் பண்றதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 பேஜஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடாது. 10,000ல இருந்து 12,000 வேர்ட்ஸ்க்குள்ள டபுள் ஸ்பேஸ்ட் டைம்ஸ் நியூ ரோமன், ஃபாண்ட் சைஸ் வந்து 12 வந்து இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி சப்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. secretariat.goya@museolazaro-galdiano.es. சரிங்களா, இதுதான் வந்து இமெயில் ஐடி. ஒரு மெயிலிங் அட்ரஸ், ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ் வித் பின்கோடோட ஸ்பானிஷ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்சஸ் வந்து என்ன ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பத்தி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து எழுதியிருந்தீங்கன்னா அதை நீங்க ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ, அதாவது வந்து இமெயில் ஐடி சப்மிஷன் வந்து கொடுக்கணும். பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து போகும். ஸோ மேக்ஸிமமா வந்து ஒரு 3 to 4 months வந்து டைம் எடுக்கிறாங்க பப்ளிகேஷன் ஆஃப் த ஆர்டிகலுக்கு. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மேபி வந்து நில் சார்ஜஸா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப குறைய சார்ஜஸ் தான் இவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க வந்து ஒரு மேகசின் அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆர்ட் மேகசின் நம்பர் 385 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்க்கும் போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்பானிஷா தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா டீசெண்டா குறைய நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மட்டுமே இவங்க ரீசெண்ட் இஷ்யூல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல பாயிண்ட் பண்ண வெப்சைட் வந்து இதுதான், goyajournal.org. ஆக்சுவலா இந்த வெப்சைட் வந்து இன்ஆக்டிவா வந்து இருக்கு. ஸோ ஒரு ஸ்கோபஸ் வெப்சைட் வந்து எப்படி வந்து இன்ஆக்டிவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம், goyajournal.com. ஸோ இதுல வந்து ISSN நம்பர் கொடுத்து இப்போ வந்து ஸ்கோபஸ்ல இருக்கிறதாகவும் யூஜிசி கேர் குரூப் 2ல வர்றதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸ்கோபஸ் லிங்க் வந்து இருக்கு, ISSN நம்பர் வந்து இருக்கு. அதே மாதிரி இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 6.3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு SCIE ஜேர்னலுக்கு கூட இவ்வளவு ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து
கொஞ்சம் ரேராக தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ இமெயில் ஐடி சப்மிஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது goya@gmail.com இல்லைனா வந்து editor@goyajournal.comக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் அண்ட் மந்த்லி பப்ளிஷிங் ஜேர்னல். ஒவ்வொரு மந்த் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அக்செப்டன்ஸ் வந்து 1 நாளிலிருந்து 2 நாளைக்குள்ள அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி பப்ளிகேஷனும் ஃபாஸ்ட் ட்ராக்கா 2 நாளைக்குள்ள இவங்க வந்து பப்ளிகேஷன் பண்ணிடுவாங்களாம். எந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் வந்து இப்படி ஃபாஸ்ட் ட்ராக்கா 2 நாளைக்குள்ள பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. லோவஸ்ட் ப்ராசஸிங் சார்ஜ், இப்போ நம்ம துணி கடையில எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, லோவஸ்ட் சார்ஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. 2360 ரூபா பெர் பேப்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 2360 அப்படிங்கிற வந்து தெரியல, அவங்க ருபீஸ் சொல்றாங்களா டாலர் சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம நினைக்கிறது இவங்க வந்து ருபீஸை தான் சொல்றாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஆத்தர்ஸ்க்கு கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கோபஸ் ஹோம் பேஜோடைய ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சிட்டா உடனே இது வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. ஆர்ச்சிவ் செக்ஷனை வந்து கோத்ரூ பண்ணும்போது 2018ல இருந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முந்தின இஷ்யூஸ் என்னன்னே நமக்கு வந்து தெரியல. இப்போ நம்ம 2024 வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு 8 இஷ்யூஸ் வந்து இருக்கு. இப்போ செப்டம்பர்னால ஆகஸ்ட் வரைக்கும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கோமே. இதுல ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது ரீசெண்ட் இஷ்யூ அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது சரி ஒரு இன்டர்நேஷனலிசம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ். ஆக்சுவலா இந்த ஆர்டிகல்ஸ் எழுதின ஆத்தர்ஸ் மேல கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்கு அப்படின்னு தெரியாம வந்து இவங்க ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியல. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஜஸ்ட் லைக் தட் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னே தெரியாம இந்த ஆர்டிகல்ஸ் எதுவுமே இண்டெக்ஸ் ஆகாது அப்படிங்கறது நம்புறோம். கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் அட்ரஸோ, அதாவது அப்ளிகேஷன் அட்ரஸோ, பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு ஃபோன் நம்பரோ, ஒரு இமெயில் ஐடியோ எதுவுமே இல்லை. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது எடிட்டர் இன் சீஃப் வந்து ஆங் சென் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்களான்னு தெரியல, அசோசியேட்டட் வித் ஆஸ்திரேலியா. அதே மாதிரி அதர் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான அப்ளிகேஷன், அதாவது வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் அட்ரஸோ ஒரு பயோகிராஃபியோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஏன்னா கான்டாக்ட் செக்ஷனும் வந்து ப்ராப்பரா இல்லை, எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனும் வந்து ப்ராப்பரா இல்லை. இதெல்லாம் வந்து பிரைமரி ரெக்குவயர்மெண்ட் ஒரு ISSN நம்பர் வந்து வாங்குறதுக்கு. அது எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிட்டு எது வந்து ஆக்சுவல் வெப்சைட், ஜெனுவினான வெப்சைட், எது வந்து க்ளோன்ட் இல்ல ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான ஜேர்னல் நேம், கண்ட்ரி நேம், பப்ளிஷர் நேம் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஹெச்இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் 8 தான். கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 2023 2024 எல்லாம் காமிக்க மாட்டேங்குது. எனிவே நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஃபர்ஸ்டா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தோம்ல, இந்த வெப்சைட் தான் வந்து பாயிண்ட் பண்றாங்க. பட் இதுல இமெயில் ஐடி வந்து தப்பா வந்து மார்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து secretariat.goya அந்த ரிமைனிங் பார்ட் வந்து வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலா தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து இந்த ஜேர்னலுடைய ஸ்கோப்பு, அப்புறம் வந்து குவார்டைல் பார்க்கும்போது விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து Q3 குவார்டைல வந்து வராங்க. ஸோ Q2 குவார்டைல்னு வந்து அந்த பிரைவேட் சேனல் குரூப்ல மென்ஷன் பண்ணது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து எது ஜெனுவினான வெப்சைட், எது க்ளோன்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நமக்கு வந்து முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துட்டோம். எனிவே நம்ம வந்து scopus.comல வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ scopus.comல சோர்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டில்ல வந்து இந்த ஜேர்னல் நேம் வந்து சர்ச் பண்ணுங்க. நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ கோயா ஜேர்னல். ஸோ 2002 till 2006, அப்புறம் அகெயின் 2008 till இப்போ 2024 வரைக்கும் அதே பப்ளிஷர், அதே ISN நம்பர். இல்லை வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து எப்போவோ தூக்கிட்டாங்க. பட் எனிவே வேற வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024ல இப்போ 9 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டோட கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ பாருங்களேன் 2023 2022 எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது ஆவரேஜா ஒரு 25 till 30 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல இண்டெக்ஸ் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க 43rd percentile வந்து வராங்க. ஸோ 0 to 25, 26 till 50. ஸோ 26 till 50ல வர்றதுனால இந்த ஜேர்னல் வந்து Q3 குவார்டைல வந்து வருவாங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து
கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளவு நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு கண்டினியூ ஆகும்னா கண்டிப்பாக இது வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா ஜெனுவினான வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸிங் வந்து விதின் 1 மந்த்துக்குள்ள, அதாவது வந்து பப்ளிகேஷன்ல இருந்து 1 மந்த்துக்குள்ள நடக்குது. நல்ல ஒரு விஷயம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, goajournal.org அந்த வெப்சைட் வந்து இன்ஆக்டிவா இருக்கு. goajournal.comல வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். ஏன்னா 2024ல 9 டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் அந்த goajournal.com வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. 8 இஷ்யூல உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸை பாருங்க. அது எதுவுமே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகாது. இதே மாதிரி இந்த ஜேர்னல் நேமை வந்து நம்ம வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், அதாவது வந்து mjl.clarivate.com மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த ஜேர்னல் வந்து ஆக்சுவலா AHCI ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்ல வந்து வராங்க. ஸோ ISN நம்பர் வந்து இருக்கு, அதே தான். பட் நமக்கு வந்து கிளிக்கபிளா ஒரு லிங்க் வந்து இல்லை. பப்ளிஷர் வெப்சைட்டோ இல்லை ஜேர்னல் வெப்சைட்டோ எதுவுமே இல்லை. பட் இதில் வந்து பிரைமரி லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இஷ்யூஸ் பெர் இயர் அப்படின்னு வந்து 4 இஷ்யூஸ். ஸோ இவங்க வந்து ஒரு குவார்டர்லி ஜேர்னல். ஸோ அந்த க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட், அதாவது வந்து goajournal.com வந்து மந்த்லி ஜேர்னல் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. பட் அப்படி வந்து இதுல வந்து இல்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த ஜேர்னல் நேமை வந்து ABDC, அதாவது வந்து ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீம்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு 2 சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த சர்ச் ரிசல்ட்டுக்கும் இந்த ஜேர்னல் நேமுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இல்லை. இதே மாதிரி UGC கேர் வெப்சைட், அதாவது வந்து ugccare.unipone.ac.inல வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்னு 2 லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்லயும் வருது, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி சைட்டேஷன் இண்டெக்ஸ்லயும் வருது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா UGC கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. ஹவவர் இன்னொரு லிங்க் வந்து இருக்கு, லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் UGC கேர் குரூப் 2 அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணும்போது கோயா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து ஒரிஜினலான வெப்சைட். என்னது, நம்ம ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் வெப்சைட் flg.es/revista-goya. இது வந்து க்ளோன் வெப்சைட். நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வந்து பார்த்தோம். 3வது வெப்சைட் goajournal.com. இவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்ல வந்து காமிச்ச இன்ஃபர்மேஷன் வந்து தப்பு. ஏன்னா அவங்க பாயிண்ட் பண்ணது ஒரு இன்ஆக்டிவான வெப்சைட். இப்போ கரண்டா வந்து goajournal.com தான் வந்து சர்ச் ரிசல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து அக்செப்டன்ஸ் வந்து 1 நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ அவங்க வந்து கொடுக்குறாங்க. பப்ளிகேஷனும் ஃபாஸ்ட் ட்ராக்கா 2 நாள்ல வந்து கொடுக்குறாங்க. பட் ஒரிஜினல் வெப்சைட் வந்து கண்டிப்பா வந்து 3 மந்த்ஸ்ல இருந்து 4 மந்த்ஸ் டைம் எடுக்கிறாங்க பப்ளிகேஷனுக்கு. அதுல இருந்து 1 மந்த்ல வந்து இண்டெக்ஸ் ஆகுது. மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், goajournal.comல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்லயும் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லயும், அதாவது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி சைட்டேஷன் இண்டெக்ஸ் வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா UGC கேர் குரூப் 2ல வராங்க. ஹவவர் இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இல்ல. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கண்டிப்பா இந்த பேக்டோர் வழியா இந்த மாதிரி டெலிகிராம் சேனல் குரூப்ஸ் வழியா இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க கூட காசு தான் வாங்குவாங்க அப்படிங்கறத நம்புறேன். ஸோ ஒரு 30ல இருந்து 35,000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்றதுக்கு சில பேர் ரெடியா தான் வந்து இருக்காங்க. பட் இந்த goajournal.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது 2360 லோவஸ்ட் ப்ராசஸிங் சார்ஜ், லோவஸ்ட் பப்ளிகேஷன் சார்ஜ் இப்படி எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆகாத ஆர்டிகலுக்கு வந்து மக்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இப்படி ஏமாற வேண்டாம். while ஒரிஜினல் வெப்சைட் வந்து அமௌண்ட் எதுவுமே வாங்கல, இல்லைன்னா வந்து ரொம்ப குறைய சார்ஜ் தான் வாங்குவாங்க அப்படிங்கறத நம்புறோம். ஏன்னா இந்த ஜேர்னல் வந்து ஆக்சுவலா ஒரு ஆர்ட் மேகசின். இந்த ஜேர்னல் தொடர்ந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ் ஆஸ் வெல் அஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத நம்புறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து டெலிகிராம் சேனல் குரூப்ஸ்லயோ இல்ல வாட்ஸ்அப் சேனல் குரூப்ஸ்லயோ இந்த மாதிரி சர்க்குலேஷன்ல வந்து போயிட்டு தான் இருக்கும். ஒரு ஜேர்னலோடைய ஸ்கோபஸ் பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படின்னு காமிச்ச உடனே நம்ம மக்கள் உடனே அந்த காசை அப்படியே அள்ளி வீசி எறிகிறாங்க. ஸோ 2 தடவைக்கு 3 தடவை வந்து ஒரிஜினல் வெப்சைட் எது, க்ளோன் வெப்சைட் எது, ஃபேக் வெப்சைட் எது, இந்த ஜேர்னல் வந்து கைவிட்டுட்டாங்களா இப்படிலாம் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அமௌண்ட் கேட்டா டெபாசிட் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ்
ஏபிடிசி இல்ல யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தான் எல்லாமே.